விஜய் வந்து காவேரி வீட்டில் போயிட்டு காவேரி அனுப்ப சொல்லி கேட்குறாரு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப மோசமாக விஜய் பேசுகிறாங்க. காவேரி காவேரி வா காவேரி அப்படி சொல்லிட்டு வெளியே நின்று கத்திட்டு இருக்காரு. ஆனால் காவேரி வெளியே வராதால மனசு கஷ்டப்பட்டு விஜய் வந்து அழுதுபடி வீட்டுக்கு வராரு. இங்கே வந்து தாத்தா வந்து நான் சொன்னேன் இல்லைப்பா காவேரி வரமாட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு முதல்ல புரிய வைப்பா, அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கெல்லாம் புரிய வைக்கணும். முதல்ல காவேரி கிட்ட மனசு திறந்து பேச இல்லை தாத்தா, அவர் வந்து வந்தால் தானே தாத்தா நான் பேசுவேன், வெளியவே வரமாட்டேங்கிறா தாத்தா, என்னை வெறுத்துடா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அதெல்லாம் வந்து வெறுக்க மாட்டாப்பா, நீ வந்து அவகிட்ட பேசணும், மனசு திறந்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும், நீ போன்னு சொன்னதால தான் அவள் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வைக்கிறார் விஜய்க்கு. அடுத்து வந்து தாத்தா வந்து சொல்கிறாரு, விஜய் இங்கே பாரு காவேரி கிட்டே நீ பேசினாதான் பிரச்சனை தீரும்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் என்ன பண்ணுறாரு, காவேரி மீட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இந்த சூழ்நிலை காவேரி வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, அவங்கள மீட் பண்ணுறதுக்காக வந்து பின்னாடியே போகிறாரு. கரெக்டாக அந்த டைமில் அங்கே வராங்க நிவீனும் வந்து குமரனும். 2 பேரும் பார்த்துட்டு வந்து வண்டியை நிறுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னது தான், தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்றாரு. நான் யார் பிரச்சனை பண்ணுறது, காவேரி இனிமேட்டு சந்திக்கக்கூடாது பேசக்கூடாது நாங்கள் சொன்னோமா இல்லையா, தேவையில்லாமல் இதுக்கு காவேரி தேடி தேடி தொல்லை பண்ணிகிட்டு இருக்க, ஏன் காவேரி வாழ்க்கையை பாழாக்கிறது பார்த்தாதா, இன்னமும் காவேரி ஏதாவது பிரச்சனை உண்டாக்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாத பேசுகிறீங்க. இங்கே பாருங்கள் மிஸ்டர் விஜய், சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை உருவாக்குறீங்க, அவங்க தான் வந்து ஒதுங்கி இருக்காங்களே, நீங்களும் ஒதுங்க வேண்டியதானே, நீ யாரையா என்ன ஒதுங்குன்னு சொல்கிறதுக்கு, நான் காவேரியோட புருஷன் புரியுதா, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன், நீ ஒதுங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு ஓ இப்போ தான் தெரியுதா நீ காவேரியோட புருஷன்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாளாக தெரியலையா, ஏன் வெண்ணிலாவை கூட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அம்மக்கெல்லாம் பண்ணி அப்போ தெரியல, ஏன் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம நீ அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு போன்னு சொன்னியா அப்போ தெரியல உனக்கு பொண்டாட்டின்னு, இப்போ தான் தெரியுது உனக்கு பொண்டாட்டின்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு குமரன். அது கேட்டுட்டு இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, ஏன் பொண்டாட்டி ஏன் பிரச்சனை, நானும் அவ்வளோ புருஷன் பொண்டாட்டிங்க 1000 பிரச்சனை படிப்போம், எங்களுக்குள்ளே 1000 சண்டை நடக்கும், அதெல்லாம் எங்களுக்குள்ளே நடக்கிறது, அதில் நீங்கள் 2 பேரும் ஏன் தலையிடுறீங்க, இங்கே பாருங்கள் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க, மரியாதையாக வழி எப்படிங்க, எனக்கு 1008 வேலை கிடக்குது, என்ன வேலை இருக்குது, காவேரியை போய் டிஸ்டர்ப் பண்ணோம் அதான வேலை, காவேரியே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம்ல, எதுக்கு தேவையில்லாமல் வந்து எங்களை தொல்லை பண்ணிகிட்ருக்க, உன்னோட பணக்கார திமிரை காட்டுறியா, இங்கே பாருங்கள் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, நிவின் வந்து இங்கே பாருங்கள் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, அண்ணன் நீங்கள் வாங்கின போகலாம், இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு காலரை பிடிக்கிறாரு. இவரும் வந்து அவர் சட்டையை பிடிக்க 2 பேரும் சட்டையை பிடிச்சு அடிக்க போகிறாங்க. நிவின் வந்து தடுத்து நிறுத்துறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, சின்ன குழந்தை மாதிரி 2 பேரும் ரோட்டில் நின்று சண்டை போட்டுருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, இங்கே பாருங்கள் விஜய் தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க, இங்கே வந்து கிளம்புங்க, நான் பிரச்சனை பண்ணுறேன், நீங்கள் 2 பேர் தான் தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கும் நான் கடைசியாக சொல்கிறேன், என் விஷயத்தில் தலையிறது உங்கள் 2 பேருக்கும் நல்லா இல்லை, எனக்கும் காவேரிக்கும் 1000 இருக்கும், நாங்கள் அடிச்சுப்போம் சேர்ந்துப்போம், நாங்கள் புருஷன் பொண்டாட்டி, தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க, உங்கள் 2 பேருக்குமே நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, யார் புருஷன் பொண்டாட்டி, இங்கே பாருங்கள் காவேரிக்கு நான் மாமா, நான் தட்டி கேட்பேன், காவேரிக்கு ஒரு அநியாயம்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏங்க அநியாயமே நடக்கலைங்க, நடக்காத அநியாயத்துக்கு நீங்கள் தட்டி கேட்குறீங்க, அதுதாங்க பிரச்சனை அப்படின்றாரு. உடனே வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் பட்டது தப்பு தானே, காவேரி வீட்டை விட்டு அமிச்சது உண்மை தானே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் சீன் போட்டுட்ருக்கீங்க, இங்கே தேவையில்லாமல் சீன் போடுறேன்னா இந்த பிரச்சனைக்கு அடித்தளமாக பிரச்சனை பண்ணது நீங்கள் தான் அப்படின்னோடனே நானா அப்படின்றாரு நிவின். ஆமாம் நீங்கள் சொல்லாமல் இருந்திருந்தனா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, நாங்கள் இதை பேசி தீர்த்திருப்போம். ஓ நாங்கள் சொல்லாமல் இருந்திருந்தா நீங்கள் காவேரி அமுச்சிருக்க மாட்டிங்களா, நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் காவேரி நீங்கள் அமுச்சு விட்றதானே வெயிட் பண்ணியிருந்தீங்க, அதனை பண்ணிங்க, உங்களுக்கு ஏற்கனவே நான் 2 பேருக்கும் சொல்லியிருக்கேன் காவேரி எப்படிலாம் நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமாவும் நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறதா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றார் விஜய். இந்த ஆள் இப்படி தான் பேசிட்டு இருப்பார், ஏன்னா இந்த ஆள் கிட்ட இருக்க பணம் பேசுது, இவர் பேசலை, ஆனால் ஒரு காலத்தில் நானும் இந்த மாதிரியே சம்பாதிப்பேன், அப்போ உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் சம்பாதிக்கிறத பற்றியில் எதுக்கு தேவையில்லாமல் பணத்தை பற்றிலாம் பேசுகிறீங்க, தேவையில்லாத கதையெல்லாம் பேசாமல் இங்கே பாருங்கள் 2 பேருக்கும் சொல்கிறேன், ஏன் விஷயத்தை தலையிடாதீங்க, அவ்வளோதான், காவேரிக்கும் எனக்கும் நடுவில் நீங்கள் யாரும் வரவே கூடாது, முதல்ல உங்களுக்கெல்லாம் இதில் சம்மந்தமே கிடையாது அப்படின்றாரு. யாருக்கு சம்மந்தம் இல்லை, காவேரி பின்னாடி நீ தான் சுற்றக்கூடாது, காவேரி பக்கமே திரும்பக்கூடாது, காவேரியோட வாழ்க்கையில் தலையிறத நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு, நீங்கள் யாருங்க விரும்புறதுக்கு விரும்பாத்துக்கும், காவேரி ஏன் பொண்டாட்டிங்க, என் பொண்டாட்டிக்கிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அவள் புருஷன் நான், அதான் கான்ட்ராக்ட் போட்டிங்களா முடிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன புருஷன் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிவின் கேட்குறாரு. இங்கே பாருப்பா கான்ட்ராக்ட் போட்டேன் முடிஞ்சிச்சு முடியல, அது நாங்கள் இப்போ எங்கள் தனிப்பட்ட விஷயம், அதில் நீங்கள் ஏன் தலையிறீங்கன்னு தான் நான் கேட்டுட்ருக்கேன். உங்கள் 2 பேருக்கும் சொல்கிறேன், காவேரியை நான் மீட் பண்ணுறதோ அவகிட்ட பேசுகிறதையோ நீங்கள் இல்லை யாராலையும் தடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்டு நிவினும் குமரனும் செம்ம டென்ஷனாக இருக்காங்க, அப்படியே விஜய் பார்த்து முறைச்சிட்டே நிற்கிறாங்க. இதோடு முடியுது.